Why Bollywood fans ignore Bollywood movies? அப்புறம் ஏன் பாலிவுட் ஃபேன்ஸ் சவுத் இந்தியன் மூவிஸை ஆதரிக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா 2. புஷ்பா 2ஓட கதையம்சம் எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா புஷ்பா 1 தான் நல்லா இருக்கு, புஷ்பா 2 கம்பேரிட்டிவ்லி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் 1700 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஏன் அப்ப அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்டீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க டவுன்ஃபால் ஆஃப் பாலிவுட் தான் காரணம். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப டவுன்ஃபால் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு சொன்னல, இப்ப பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவுட் சைடர்ஸ் தான் பாலிவுட்டை கலக்கிட்டு இருந்தாங்க. அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன், இவங்க யாருமே உள்ளுக்குள்ள இருந்து வந்த ஆளே கிடையாது. வெளியே இருந்து லவர் பாய் ஆகி அதுக்கப்புறம் பெரிய ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ பாலிவுட்ல கரெக்டா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூரும் சரி, அவங்களோட தங்கச்சி குஷி கபூரும் பாலிவுட்ல தான் இருக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சைஃப் அலி கானோட மகன் இப்ராஹிம் அவங்களும் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஷாருக் கானோட மகன் அவரும் நடிக்கிறார். ஸோ இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெப்போட்டிசம் ப்ராடக்ட். இதுல நெப்போட்டிசம்ங்கிறத தாண்டி அவங்களால சரியா நடிக்க முடியல அப்படிங்கிறத ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஃபிளிக்ஸ்ல ஆர்ச்சீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் வச்சு, இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க எதை பத்தினா பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூல் லைஃப் பத்தி, அந்த காலத்து லைஃப் பத்திலாம் பேசலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நெப்போட்டிசம் ப்ராடக்ட் இருக்கிறதுனால அதுல யாருமே ஒழுங்கா நடிச்சிருக்கவே மாட்டாங்க. மீம்ஸ் போட்டு தள்ளிட்டானுங்க வடக்கு பசங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாலிவுட்னாவே ஒண்ணு பாட்டை அடிக்கடி ரீமேக்ஸ் பண்ணி போடுறது, இல்லைன்னா ஏதாவது ஃபேமஸ் டைலாக் இருந்தா அதை ரீமேக்ஸ் பண்ணி பாட்டோட போடுறது, இல்லைன்னா படமே இல்லைன்னா கூட ஏதாவது ஒண்ணு எடுத்து படம் எடுக்க வச்சிடுறது. ரீசெண்டா பாலிவுட்ல போன ஒரு நல்ல படம் பாத்தீங்கன்னா பூல் புல்லையா 3. இந்த படத்துல யார் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஆக்டர் கார்த்திக் ஆரியன், இவர் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. சோ இது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி தான் போச்சு. அங்க ஹையஸ்டே 300 கோடி தான் இப்பெல்லாம். ஸோ அது கேட்கும் போது கஷ்டமா இருந்தாலும், நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ் எப்போ உள்ள அதிகமா வந்தாங்களோ அவங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒன்லி ரொமான்ஸ், ராம்காம், இல்லைன்னா ரொம்ப ஃபைட்டு, ட்ரக் அடிக்ட் இந்த மாதிரி மூவிஸை கொண்டு போறனாலதான் பெரிய அளவுல ஹிட்டை பார்க்க முடியல. இதுலயும் நல்ல நெப்போட்டிசம் ப்ராடக்ட்லாம் இருக்காங்க. ரன்பீர் கபூர், ஆலியா பட், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் அவங்களாலையும் மாதிரி டச் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். ஸோ இந்த பாலிவுட் ஃபேன்ஸ்ல சவுத் இந்தியன் பிலிம்ஸ் பார்க்கும்போது நிறைய பிலிம்ஸ் அவங்களுக்கு புதுசா இருக்கு. மகாராஜா பாக்குறாங்க, அடுத்து லியோவை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் வேற படம் பாக்குறாங்க, அப்புறம் புஷ்பா 2 படம் பாக்குறாங்க, அப்புறம் சித்தாவை பாக்குறாங்க. ஸோ எல்லாமே வேற வேற ஜானர், ஆனா பாலிவுட்ல ஒரே ஜானர்ல எடுக்கிறாங்க. ஸோ இவங்க புதுசா எடுக்கிறப்ப பாலிவுட் ஃபேன்ஸ்க்குலாம் பிடிச்சி போச்சு. இன்னொன்னு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழ் மூவிஸ் இன் ஹிந்தி டப்டு அப்படின்னு போட்டீங்கன்னா அவ்வளோ யூடியூப்ல அவ்வளோ மூவிஸ் வரும், அதுல லட்சக்கணக்கான வியூஸ் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா, பாலிவுட் ஃபேன்ஸ்க்கு சவுத் இந்தியன் பிலிம்ஸ் பிடிச்சிருக்கு. அதனால ரீசெண்டா பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பிலிம்ஸ்ல பயங்கர ஹிட் ஆகுது. அதுக்கு ரீசெண்டா போயிட்டு இருக்க மேக்ரோவும் கூட.